மகாலட்சுமிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அது என்ன விதியோ தெரியாது. அவளுக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் பல முறை இதுபோல எதிரடி வாங்கியுள்ளாள். மகாலட்சுமிக்கு என்றல்ல, சாதாரண மக்களின் வாழ்க்கையில் இவ்விதம் பல முறை அதிர்ச்சிக்கு ஆளாக வாங்க வேண்டி வருவதை பார்க்கிறோம் தானே. நம் தேசத்தில் சாமானிய மனிதனின் வாழ்க்கை சுகமாக அமைந்தால்தான் ஆச்சரியப்பட வேண்டுமே தவிர அடிமேல் அடி வாங்குவது சகஜம்தான். மகாலட்சுமிக்கு கணவன் இருக்கிறான். அவன் பெயர் சுப்பாராவ். நல்லவன். சிறிய உத்தியோகத்தில் இருந்தான். எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவன். கல்யாணமான பின் முதலிரவின் போது அவன் மகாலட்சுமியிடம், பெண்ணே, நீ நிலவைப் போல இருக்கிறாய் என்று காதல் வசனம் எதுவும் பேசவில்லை. என் சம்பளம் 250 ரூபாய். பிடித்தம் எல்லாம் போக 210 ரூபாய் கையில் கிடைக்கும். எனக்கு எந்த தீய பழக்கமும் இல்லை. எங்கள் ஆஃபீஸ் அருகில் இருக்கும் ஆந்திரா ஹோட்டலில் சாப்பிடுவேன். எப்போதாவது வெற்றிலை போடுவேன். நான் பெரிய அறிவாளி ஒன்றும் இல்லை. ஓடிக்கொண்டே பால் குடிக்க மாட்டேன். நின்றபடி நீர் குடிப்பேன் என்றான். புது குடித்தனம் வைத்த பிறகு முதல் தேதி சம்பளம் வந்தவுடன் அந்த கவரை அப்படியே எடுத்து வந்து மனைவியின் கையில் கொடுத்தான். இந்தா, இது என் வருமானம். என்ன செய்வாயோ அது உன் விருப்பம் என்று கூறி குடும்ப பொறுப்பிலிருந்து தப்பித்து கொண்டான். அப்போது மகாலட்சுமியின் வயது 20க்குள் தான். வாழ்க்கை கற்றுத்தரும் பாடங்களை எந்த கல்லூரியும் கற்றுத்தராது. மகாலட்சுமி நிறைய பாடங்களை கற்றால். முதலில் அவள், என் கணவனுக்கு என் மேலே பிரியம் அதிகம், அதனால்தான் சம்பள பணம் முழுவதையும் என்னிடம் கொடுக்கிறான் என்று எண்ணி மகிழ்ந்தாள். அது பிரியம் அல்ல என்று எல்லா பாரத்தையும் பிறர் மீது சுமத்திவிட்டு சுகமாக இருப்பதற்கான தட்டி கழிக்கும் உத்தி என்று காலம் கடந்த பின்தான் புரிந்து கொண்டாள். அதனால் புத்திசாலி பெண் என்று சிலரால் போற்றப்படும், பொல்லாதவள் என்று பலரால் தூற்றப்படும் குடும்ப வண்டியை நகர்த்தி வந்தாள். மகாலட்சுமியின் கணவன் என்று அழைக்கப்பட்டாலும் கவலையற்றவனாக வாழ்ந்து வந்தான் சுப்பாராவ். புகுந்த வீட்டுக்கு பொறுப்புகள், மாமனார் மாமியாரின் மருத்துவ செலவுகள் என்று ஒவ்வொன்றையும் தலையில் சுமந்து எப்படியோ சமாளித்து வந்தாள் மகாலட்சுமி. பிள்ளைகளின் படிப்பு, மகளின் திருமணம் என்று எதிர்கால செலவுகளுக்காக கொஞ்சம் சேமித்தாள். சிறிது தங்கமும் வாங்கி சேர்த்தாள். ஆனால் 16 வயதில் எதிர்பாராத விதமாக மகள் ஒரு சாலை விபத்தில் சிக்கி மரணித்தாள். அழாத மகாலட்சுமி, என்ன செய்கிறது, அவளுக்கு அவ்வளவுதான் என்று விதி எழுதி வச்சிருக்கு. இத்தோடு போய் சேர்ந்தாளே என்றுதான் நினைத்து கொள்ள வேண்டும். இவளுக்கு கல்யாணமாகி குழந்தைகள் பிறந்து பிறகு இப்படி நேர்ந்தால் அந்த குழந்தைகளின் நிலையை நினைத்துப்பார் என்று மனைவியை சமாதானப்படுத்தினான் சுப்பாராவ். மகன் எலக்ட்ரிக்கல் வேலைகளை ஆர்வத்தோடு கற்றுக்கொண்டு அதில் நல்ல பெயர் எடுத்தான். பணமும் சம்பாதித்தான். வீட்டிற்கு மருமகள் வந்தால் மகளை இழந்த குறை தெரியாமல் இருக்கும் என்று மகனுக்கு திருமணம் செய்தார்கள். மருமகளின் பெயர் சுமதி. பெயருக்கு தகுந்தாற்போல நல்ல மதியோடு விளங்கினாள் மருமகள். வாழ்க்கை தேர் நன்றாக ஓடியது. சுப்பாராவ் ரிட்டையர் ஆனா. அப்போது தெரிந்தவர்கள் மூலம் ஒரு வீடு விற்பனைக்கு வந்ததை அறிந்தார்கள். 2000 சதுரடி கொண்ட இடத்தில் சிறிய ஓட்டு வீடு. நடுவில் ஹால், முன்னால் வராண்டா, பின்னால் சிறிய சமையலறை. நகரத்திலிருந்து 1.5 மணி நேர பயணம். கையிலிருந்த பணத்தை போட்டு வீட்டை வாங்கினார்கள். வீட்டை சுற்றி காலியாக இருந்த இடத்தில் காய்கறி பயிரிட்டார்கள். வேநீர் காலத்தில் பெரியவர்கள் வராண்டாவிலும் சிறியவர்கள் ஹாலிலும் சௌரியமாக உறங்கினார்கள். குளிர்காலம் வருவதற்குள் ஏதாவது லோன் போட்டு ஒரு மூலையில் சிறிய படுக்கையறை கட்ட வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். அதற்குள் ஒரு சிறிய மாற்றம் நேர்ந்தது. மகன் சுனிலுக்கு வளைகுடா நாடுகளுக்கு செல்லும் வாய்ப்பு வந்தது. யாரோ ஒரு ஏஜென்ட் மூலம். அவனோட வேலை பார்க்கும் 20 பேர் சென்றார்கள். தாயிடம் அறிவுரை கேட்டான். உனக்கு புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, இப்போ போகிறது நல்லதா, யோசிச்சுக்கோ என்றாள் மகாலட்சுமி. இன்னும் கொஞ்ச நாள் போனால் குழந்தை பிறந்துடுவாங்க. அப்போ இன்னும் கஷ்டம். நாம் போகணும்னு நினச்சா கூட வாய்ப்பு வந்து காத்திருக்குமா? ஆனால் நான் போன பிற்பாடு சுமதியோட பொறுப்பு உங்களுது தான் என்றான் சுனில். என்ன பேச்சுடா இது, மகளை போல மருமகளை பார்த்துக்க மாட்டோமா என்றாள் மகாலட்சுமி. ஏஜென்ட்டுக்கு செலுத்த வேண்டிய தொகையில் கொஞ்சம் தான் சேமிப்பிலிருந்து கொடுத்தாள் மகாலட்சுமி. மருமகள் சுமதி கொஞ்சம் தொகை தன் சித்தப்பாவிடமிருந்து வட்டிக்கு வாங்கி கொடுத்தா. சுனில் விமானத்தில் ஏறினான். அம்மாடி, இனி பணத்திற்கு குறைவிருக்காது. அவன் அனுப்பும் பணத்தில் முதலில் கடனை அடைத்துவிட்டு சுகமாக வாழலாம். கொஞ்சம் சேமிப்பிருந்தால் நாளைக்கு அவனுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்று மன நிம்மதி அடைந்தாள் மகாலட்சுமி. அதற்குள் இடி போன்ற செய்தி அவர்களை வந்தடைந்தது. அந்த ஏஜென்ட் ஏமாற்றி விட்டான். 6 மாதத்திற்குள் சுனில் இந்தியா திரும்பி வந்துவிட வேண்டும். இல்லாவிட்டால் அங்கிருக்கும் அரசாங்கம் அளிக்கும் தண்டனை கடுமையாக இருக்கும்.
அந்த 6 மாதங்கள் அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் வருமானத்தில் 3 பங்கை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். மீதி உள்ளது அவனுடைய சாப்பாட்டுக்கே போதாது. மாட்டுக்கொட்டகை போன்ற அறையில் மாட்டை போல அடைக்கப்பட்டான் சுனில். பார்ப்பா சுனில், அங்குள்ள நிலைமை என்னவென்று இங்குள்ள எங்களுக்கு தெரியாது. முடிந்தவரை சீக்கிரமாக அந்த கொட்டகையிலிருந்து வெளியில் வரும் வழியை தேடு. எப்படியாவது நம்ம நாட்டுக்கு வந்துடு. அப்புறம் என்ன செய்யறதுன்னு யோசிக்கலாம். தைரியமா இரு என்று கூறினாள் மகாலட்சுமி. சுமதிக்கு அழுகை தாரை தாரையாக வழிந்தது. அவளுக்கு சோறு தண்ணீர் இறங்கவில்லை. பைத்தியம் பிடித்தவள் போல ஆனாள். 3 கோடி தேவதைகளையும் வழிபட்டு கொண்டு நடைப்பிணமாக மாறினாள். நாம் ஏமாந்து போனோமே தவிர எந்த வழக்கிலும் சிக்கவில்லை. அதை நினைத்து சந்தோஷப்படுவோம் என்று கூறி மனைவியையும் மருமகளையும் சமாதானப்படுத்தினான் சுப்பாராவ். இது மகாலட்சுமிக்கு வாழ்க்கையில் விழுந்த இன்னொரு அடி. மகன் திரும்பி வந்து விடுவான், சரிதான், அது மகிழ்ச்சியே. கையில் வேலை இருக்கிறது, அதனால் வயிற்றுப்பாட்டுக்கு குறைவில்லாமல் சம்பாதிப்பான். மனைவியை போஷிக்கக்கூடியவன். ஆனால் அதன் பிறகு வாங்கிய கடனை தீர்ப்பது எவ்வாறு? வீட்டை விற்று கடனை அடைப்பதா? நிற்பதற்கு நிழல் இல்லாமல் தெருவுக்கு வந்தால் இந்த வயதான காலத்தில் காலம் கடத்துவது எங்கனம்? ஏதோ ஒரு வழியை யோசிக்க வேண்டும். பிரச்சனையை ஒட்டியே அதற்கான தீர்வும் இருக்கும் என்பார்கள். சூழ்நிலை தாறுமாறாக மாறும்போது சோர்ந்து போய் விழுந்து விடாமல் தைரியமாக யோசித்தால் ஏதோ ஒரு வழி கிடைக்காமல் போகாது. மகாலட்சுமி இரவும் பகலும் அதே யோசனையில் இருந்தாள். கடைசியில் ஒரு உபாயத்தை கண்டறிந்தாள். அது நிறைவேறுமா என்ற சந்தேகமும் இருந்தது. காலம் எப்போதும் ஒன்று போல் இருக்காது. ஒரு முறை அடி கொடுத்தாலும் மறுமுறை கருணையோடு ஆதரிக்க தயங்காது. தைரியத்தை இழக்காமல் போராடுவது மனிதனின் கடமை. மகாலட்சுமி இறைவன் மீது பாரத்தை போட்டு முயற்சியை தொடங்கினாள். எதையும் கண்டுகொள்ளாத கணவனுக்கும் அனைத்தையும் இழந்துவிட்டது போல அழுது கொண்டிருக்கும் மருமகளுக்கும் நிலைமையை எடுத்து கூறி அவர்களுக்கும் கடமையை உணர்த்தினாள். கழுத்தில் இருந்த தங்கச்சங்கிலிக்கு பதில் மஞ்சள் கயிற்றில் தாலியை கொத்து அணிந்து கொண்டாள். தங்கச்சங்கிலியை வங்கியில் வைத்து கடன் பெற்றாள். 20,000 ரூபாய் கிடைத்தது. அவள் கழுத்தில் மஞ்சள் கயிறு மங்களகரமாக மின்னியது. வீட்டிற்கு சுண்ணாம்படித்தால் மூலையில் உடைந்து கிடந்த நாடா கட்டிலை சரி செய்து நாடா பின்னச் செய்தாள். மெத்தையும் தலையணையும் ஏற்பாடு செய்தாள். பருத்தி போர்வைகள் வாங்கினாள். கொல்லையில் இருந்த புளிய மரத்தில் கயிற்று ஊஞ்சல் கட்டினாள். வீட்டின் பின்புறம் இருந்த குளியல் அறையும் கழிவறையையும் பளிச்சென்று சுத்தம் செய்தாள். மகன் இருந்தபோது உபயோகித்து வீணாகி மூலையில் வீசிய செல்போனை தூசி தட்டி ரிப்பேர் செய்து சிம் போட்டாள். நல்ல நாள் பார்த்து பேப்பரில் அறிவிப்பும் வெளியிட்டாள். தாத்தாவின் வீடு. நகரங்களில் சிமெண்ட் கூடுகளில் வாழ்ந்து புழுங்கி கிராமங்களில் தாத்தாவின் வீடு எப்படி இருக்கும் என்றறியாத இன்றைய தலைமுறைக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்று செல் நம்பர் கொடுத்தாள். சைவ உணவு மட்டுமே என்பதை கண்டிப்பாக குறிப்பிட்டாள். நிறைய பேர் ஃபோன் செய்தார்கள். தாத்தாவின் வீடு என்றால் என்ன என்று கேட்டார்கள். தம்பி, காலம் மாறிவிட்டது. எல்லாருமே நகரத்திற்கு சென்று விட்டதால் பிள்ளைகளுக்கு கிராமங்களுக்கு சென்று தாத்தா பாட்டியோடு வசிப்பதற்கான வசதி இருப்பதில்லை. விடுமுறைகளில் பண்டிகை நாட்களில் கழிப்பதற்கு கிராமத்தில் பலருக்கு வீடுகள் இருப்பதே இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்காக இந்த ஏற்பாடு. சனி ஞாயிறுகளில் இங்கு வந்து எங்களோடு தங்கி கிராம சூழலை அனுபவிக்கலாம் என்று விவரித்தாள். அங்கு எல்லா வசதியும் இருக்குமா என்று கேட்டால் ஒரு பெண். இது கிராமமாமா, இங்கு அவசியமான சௌகரியங்கள் எல்லாமே இருக்கும் என்றால் மகாலட்சுமி. கட்டணம் எவ்வளவு என்று கேட்டால் 2 நாட்களுக்கு 1500 ரூபாய். கணவன் மனைவி 2 குழந்தைகள் வந்து தங்கலாம். சாப்பாட்டு வசதி உண்டு. நீங்கள் நகரத்தில் ஹோட்டலுக்கு சென்றால் ஒருவேளை சாப்பாட்டுக்கு செலுத்தும் கட்டணம் 2 நாட்கள் உணவோடு கூட தங்குவதற்கு இங்கு கட்டணமாக உள்ளது. ஒரு முறை வந்து பாருங்கள், நீங்கள் நிச்சயம் இங்கிருக்கும் சூழலை விரும்புவீர்கள் என்றாள் மகாலட்சுமி. 25 பேர் போன் செய்தார்கள். அவர்களில் ஒருவர் வருவதற்கு சம்மதித்தார். மதிப்பு மிகுந்த பொருள் எதையுமே உடன் எடுத்து வர வேண்டாம் என்று அவர்களிடம் தெரிவித்துவிட்டாள் மகாலட்சுமி. வீட்டுக்கு வரும் வழியை விளக்கினாள். சனிக்கிழமை காலை 9 மணிக்கு ஸ்ரீதர், ஜோதி மற்றும் குழந்தைகள் ஸ்ருதியும் கீர்த்தனாவும் மாருதி காரில் வந்திறங்கினர். வீடு ஊர் கடைசியில் புளி, வேம்பு, மா, பலா, கொய்யா, தென்னை மரங்களோடும் சுற்றிலும் காலி இடத்தோடும் காற்றோட்டமாக இருந்தது. ஓட்டு வீட்டின் மேல் படர்ந்த கூரை பரங்கி கொடிகள் கண்ணுக்கு விருந்தாக அமைந்தன. வீட்டின் முன்புறத்தை கண்ணாடி போல சாணமிட்டு மொழிகி அழகான கோலமிட்டிருந்தாள் மகாலட்சுமி. வீடே பார்ப்பதற்கு கொழுபொம்மை போல இருந்தது. வாங்கம்மா, வாங்க தம்பி, பிரயாணம் சௌகரியமாக இருந்துச்சா? கை கால் கழுவிக்கோங்க என்று வரவேற்று வாசல் அருகில் இருந்த சிமெண்ட் தொட்டியிலிருந்து பளிச்சென்று தேய்த்த பித்தளை சொம்பில் நீர் முகர்ந்து கொடுத்தாள்.
கால் கை எதற்கு கழுவணும் டாடி என்று வியப்பாக கேட்டால் 10 வயது கீர்த்தனா. இது நம்ம வழக்கம் பாப்பா, அந்த காலத்தில் நடந்து வருவார்கள் அல்லவா, அதனால் இவ்வாறு வாசலில் கால் கழுவ நீர் வைப்பார்கள் என்றான் ஸ்ரீதர். அவனும் பூட்ஸை கலற்றிவிட்டு கால் கழுவி கொண்டான். சுமதி காரிலிருந்து அவர்களுடைய சாமான்களை எடுத்து வந்து வீட்டிற்குள் வைத்தாள். மகாலட்சுமி வராண்டாவில் நாடாக்கட்டிலை விரித்து குடிக்க தண்ணீர் கொடுத்தாள். வராண்டாவிலேயே ஒரு புறம் குமிட்டி அடுப்பை மூட்டி தோசை கல்லில் வெந்தய தோசை வார்த்து அம்மியில் இஞ்சி சட்னி அரைத்து அவர்களுக்கு காலை உணவு கொடுத்தாள். ரொம்பவும் ருசியாக இருக்கு, இன்னொரு தோசை கிடைக்குமா அம்மா, அல்லது அளவோடு தான் சாப்பிடணுமா என்று கேட்டாள் ஜோதி. என்னம்மா இப்படி கேட்டுட்ட, வயிறு நிரம்ப சாப்பிடுங்கம்மா, இது ஹோட்டல் ஒன்றும் இல்லை வீடு என்று கூறி அவர்கள் போதும் போதும் என்று கூறும் வரை வார்த்து பரிமாறினாள் மகாலட்சுமி. குழந்தைகள் மரத்தில் கட்டிய ஊஞ்சலில் ஆசை தீர விளையாடினார்கள். காப்பி குடித்த பின் மரத்தடியில் கட்டிலை போட்டு சற்று நேரம் ஓய்வெடுங்கள் என்றான் சுப்பாராவ். விடியற்காலையிலேயே எழுந்து கிளம்பி வந்தால் வயிறு நிரம்பியதும் ஸ்ரீதருக்கும் ஜோதிக்கும் நல்ல தூக்கம் வந்தது. குழந்தைகள் சுமதியிடம் ஒட்டி கொண்டார்கள். அவர்கள் மகாலட்சுமியை ஹாலிடே ஆண்டி என்று அழைத்தபோது அவளுக்கு சிரிப்பு வந்தது. தாத்தா பாட்டி என்று கூப்பிடுங்கள் கண்ணுங்களா என்றாள். அவர்கள் ஒவ்வொன்றையும் விசித்திரமாக பார்த்தார்கள். தரையில் பதித்த அம்மியிலும் கல்லூரிலும் அரைப்பதை பார்த்து கைகொட்டி சிரித்தார்கள். வெண்கல பானையில் சாதம் சமைத்து கஞ்சியை வடித்தபோது அதை ஏதோ சர்க்கஸ் மேஜிக் என்பது போல ரசித்து பார்த்தார்கள். மகாலட்சுமி சமையல் செய்து முடித்ததும் ஸ்ரீதரை எழுப்பினான் சுப்பாராவ். அடடா, இத்தனை நேரம் தூங்கிவிட்டேனா என்று கூறிக்கொண்டே எழுந்தான் ஸ்ரீதர். மனைவியையும் எழுப்பினான். இத்தனை அமைதியாக தூங்கி நீண்ட காலம் ஆயிற்று என்றாள் ஜோதி. சமைத்த உணவு ஆறிடுமே என்று எழுப்பினோம், சாப்பிட்டுவிட்டு மீண்டும் சற்று நேரம் தூங்குங்கள் என்றாள் மகாலட்சுமி. டைனிங் டேபிள் இல்லை, கீழே உட்காருவீங்களா, இல்லாட்டி ஒரு பலகையும் நாற்காலியும் கொண்டு வரேன் என்றான் சுப்பாராவ். இல்லை கீழேயே போய் உட்காந்துக்கிறோம் என்றான் ஸ்ரீதர். குழந்தைகளுக்கு தட்டில் போட்டு கையில் கொடுங்கள், பஃபே போல சாப்பிட்டு விடுவார்கள், அவங்களுக்கு கீழே உட்காந்து பழக்கம் இல்லை என்றாள் ஜோதி. மகாலட்சுமி கீழே சிறிய பாய் விரித்து தையல் இலையில் உணவு பரிமாறினாள். அவரைக்காய் பொரியல், கீரையோடு கடைந்த பருப்பு, கத்திரிக்காய் துவையல், சற்று குழைவாக வடித்த சாதம், தக்காளி ரசம், பொரித்த அப்பளம், ஆவக்காய் ஊறுகாய், நெய், பசுந்தயிர் என்று மகாலட்சுமியின் கைமணத்தில் அந்த எளிமையான உணவு அவர்களுக்கு அமிர்தமாக ருசித்தது. அந்த தம்பதியினர் 100 வகை பவே எல்லாம் இதற்கு முன் எந்த மூலை என்று வர்ணித்து மகிழ்ந்தார்கள். கல் தரையில் அமர்ந்து சாப்பிடும்போது ஸ்ரீதருக்கு தன் சிறு வயதில் பாட்டி வீட்டில் சாப்பிட்ட நினைவு வந்து புலகாங்கிதம் அடைந்தான். குறைவான எண்ணெயில் எத்தனை ருசியாக சமைச்சிருக்கீங்க என்று சொல்லி மகிழ்ந்தாள் ஜோதி. இவர்களிடம் சமையல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தாள். குழந்தைகள் கையில் தட்டோடு மரத்தடிக்கு சென்று விளையாடி கொண்டு ஒரு வாய் அதிகமாகவே சாப்பிட்டார்கள். கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுக்காரர்கள் யார், விருந்தினர்கள் யார் என்று தெரியாதபடிக்கு ஒருவரோடு ஒருவர் கலந்து பேசினார்கள். பேர் வைப்பதில், போர் பைப்பில் தண்ணீர் அடித்து எடுத்து வருவதில் ஒருவர் மகிழ்ந்தார். கொல்லையில் ஒருபுறம் இருந்த வெந்நீர் அடுப்பை மூட்டி அதிலிருந்து நீரை மொண்டு எடுப்பதில் ஒருவர் மகிழ்ந்தார். வாசலில் நிலா வெளிச்சத்தில் எளிமையான இரவு உணவு, வெண்டைக்காய் வதக்கல், பருப்பு துவையல், சீரகம் ரசம், சுட்ட அப்பளம், மோர், அதோடு மின்சாரமும் போனது. இரவு வெகு நேரம் பேசிக்கொண்டே இருந்தார்கள். குழந்தைகளுக்கு சுப்பராவ் நிறைய கதைகள் சொன்னான். விடியற்காலை சுமதி வாசலில் சாணி நீர் தெளித்தாள். நான் கோலம் போடுறேன் என்று வந்தாள் ஜோதி. அவள் போட்ட கோலத்தை பார்த்து ஸ்ரீதர் விழுந்து விழுந்து சிரித்தான். ஜோதி வெட்கத்தால் முகம் சிவந்தாள். அதன் பிறகு கூரை மீது படர்ந்து கூரை கொடியிலிருந்து காய் பறிப்பேன் என்று மேலே ஏறி வியர்வர் வழியே இறங்கி வந்த ஸ்ரீதரை பார்த்து கிண்டல் செய்து அவனை அள வைத்து பழி தீர்த்து கொண்டாள் ஜோதி. பிள்ளைகள் முளைக்கீரையை நாங்கள் தான் தோட்டத்திலிருந்து பறிப்போம் என்று போட்டி போட்டார்கள். அம்மியில் தக்காளி துவையல் நான் தான் அரைப்பேன் என்று சுமதியின் கைகளிலிருந்து கரண்டியை பிடுங்கி கொண்டாள் ஜோதி. அன்று சாதாரண சமையலோடு மகாலட்சுமி புளியோதரையும் செய்தாள். 2 நாட்கள் ஒரு கணம் போல கழிந்தன. திங்கட்கிழமை விடியற்காலையில் எழுந்து காப்பி குடித்துவிட்டு காரில் திரும்ப புறப்பட்டார்கள் ஸ்ரீதர் குடும்பத்தினர். ஜோதிக்கு மகாலட்சுமி மஞ்சள் குங்குமம் வெற்றிலைப்பாக்கும் வைத்து கொடுத்தாள். வீட்டின் முன்னால் இருந்த தோட்டத்திலிருந்து பசுமையான காய்கறிகளை காசு கொடுத்து வாங்கி சென்றாள் ஜோதி. 1500 ரூபாயை கணக்கு பார்த்து சுப்பாராவின் கையில் வைத்துவிட்டு கார் ஏறினான் ஸ்ரீதர். கார் கிளம்பிய பின் பணத்தை மனைவியிடம் கொடுத்தான் சுப்பாராவ். அதை வாங்கி கண்ணில் ஒற்றிக்கொண்டாள் மகாலட்சுமி.
கடவுளே, எங்களுக்கு இருப்பதை கொண்டு நாங்கள் தொடங்கியிருக்கும் இந்த பணியை வெற்றிகரமாக நடத்தி கொடு. கடனை அடைத்து யார் கையையும் எதிர்பார்க்காமல் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழும்படி அருள்வாயாக என்று வேண்டிக்கொண்டு சுவாமி அலமாரியில் பணத்தை வைத்து வணங்கினாள் மகாலட்சுமி. இந்த 2 நாளும் ரொம்ப சுகமாக கழிந்தது இல்லையா ஜோதி? மனதுக்கும் உடம்புக்கும் நல்ல ஓய்வு கிடைத்தது என்றான் ஜோதியிடம் ஸ்ரீதர் காரில் செல்லும்போது. ஆமாங்க, ஒவ்வொரு வீக்கெண்டிலும் ஷாப்பிங் மாலுக்கு போய் வேண்டியதையும் வேண்டாததையும் வாங்கி அந்த ஜங்க் ஃபுட் தின்னு வீணடிக்கும் பணத்தோட ஒப்பிட்டா இந்த செலவு ரொம்பவே குறைச்சல் தான். இதில் நன்மையே அதிகம். மாதம் ஒரு தடவை இங்கே வருவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது பற்றி சொல்வோம் என்றாள் ஜோதி. வாரம் தாத்தாவின் வீட்டுக்கு விருந்தினர் வந்து தங்கினர். மாதம் ஒரு முறை ஸ்ரீதர் குடும்பம் வந்தது. கொஞ்சம் கையில் பணம் சேர்ந்ததும் எளிமையாக ஒரு படுக்கை அறையை கட்டினார்கள். அது மழைக்காலத்தில் கை கொடுத்தது. அடுத்து சேர்ந்த வருமானத்தில் சுமதியின் சித்தப்பாவிடம் வாங்கிய கடனில் ஒரு பகுதியை அடைத்தார்கள். விரைவில் மகன் சுனில் வீடு திரும்பினா. கொஞ்சம் உடல் தேரும் வரை ஓய்வில் இருந்தான். அம்மாவின் கையால் உணவு உண்டு இழந்த வலிமையை மீண்டும் பெற்றான். உள்ளூரிலேயே அவனுக்கு தெரிந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் வேலையில் முனைந்து ஈடுபட்டான். ஒரு முறை ஸ்ரீதர் வந்தபோது சுனிலின் வேலை திறனை பார்த்து வியந்து நகரத்தில் தன் அண்ணன் வைத்திருக்கும் கம்பெனியில் வேலைக்கு சேர்த்து விட்டான். நிலையான நல்ல சம்பளம் கிடைத்தது. முதலில் ஒரு அறை எடுத்து தங்கி சுனில் அடுத்த 2ஆம் மாதமே ஒரு சிறிய போர்ஷனை வாடகைக்கு எடுத்து சுமதியையும் அழைத்து சென்றான். சமையல் சாமான்களையும் அரிசி பருப்புகளையும் மூட்டை கட்டி கொடுத்து அனுப்பினாள் மகாலட்சுமி. கிராமத்தில் இருந்த இந்த தம்பதி நகரத்துக்கு சென்றது. நகரத்தில் இருந்த தம்பதிகள் கிராமத்தில் இருந்த தாத்தாவின் வீட்டுக்கு தொடர்ந்து வர தொடங்கினர். மகாலட்சுமி சிறுக சிறுக கடனை அடைத்து நிம்மதியான வாழ்க்கைக்கு வழிவகுத்தாள். வங்கியில் வைத்த சங்கிலியையும் மீட்டு கழுத்தில் அணிந்து கொண்டு லட்சுமிகரமாக விளங்கினாள். சொந்த கிராமம் இல்லாத நகரவாசிகளுக்காக அந்த இல்லத்தரசி மகாலட்சுமியின் மனதில் முளைத்த தாத்தாவின் வீடு திட்டம் மிக செழிப்பாக வளர்ந்தது. அது மட்டுமின்றி மேலும் சில கிராமவாசிகளுக்கு வழிகாட்டியாக அமைந்தது. அதிக முதலீடு தேவையில்லை, கொஞ்சம் உழைப்பு மட்டுமே தேவை. காலம் மாறி வருகிறது. மீண்டும் பழைய கால வாழ்க்கை முறையின் மீது மக்களின் மனம் செல்கிறது. நகரங்களின் சந்தடியிலிருந்து விலகி ஓய்வை விரும்புகிறார்கள். அதனால்தான் தற்போது வீட்டு வாசலில் கட்டிலை போட்டு லாந்தர் விளக்கு ஏற்றி உறங்கும் கிராமப்புற சூழ்நிலை நோக்கி மக்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். ரொட்டீன் வாழ்க்கைக்கு மாற்றாக ஒரு புதிய முறையை கண்டுபிடிக்கும் மனிதனுக்கு வெற்றி நிச்சயம் என்பதை காலம் உணர்த்தி வருகிறது. பழங்கால தின்பண்டங்களை செய்ய இயலாத இன்றைய பெண்களுக்காக சிலர் தொடங்கிய ஸ்வக்ரா ஃபுட்ஸ் வியாபாரம் கோடிக்கணக்கில் வருமானமும் லட்சக்கணக்கானவர்களுக்கு வேலைவாய்ப்பும் அளிக்கிறது. அலுவலகத்திலிருந்து உழைத்து களைத்து வீடு திரும்பும் இல்லத்தரசிகளுக்காக ஏற்பட்ட கரி பாயிண்ட்ஸ் வியாபாரமும் சுறுசுறுப்பாக சூடு பிடித்து கலகலப்பாக லாபம் ஈட்டுகிறது. அதே போலவே நகரத்திலிருந்து தொலைவில் நிறைய தாத்தாவின் வீடுகள் உருவாகின.